தலைவலியா இருக்குடா உனக்கு வச்சுக்கிட்டு. இப்ப முடியும் வந்தானதான் பின்னாடியே வந்தானு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? This is called PY பிரியாணி. PY பிரியாணி. என்ன சொன்னாரு அண்ணன் ஜோக்கா செஞ்சிருக்கனா இல்லையான்னு? இது அப்புறம் ஏன் வாடா 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 வச்சதுக்கு எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இதுதான் பீவாரி பிரியாணி. எப்ப நல்லா இருக்கமா? நான் என்ன இடிச்ச வாயினா? வந்துட்டு தெரியல. அவன் தான் செஞ்சானாடா பிரியாணிய. கிழிப்பா அவன் கிழிப்பா. யாரு மத்தவங்களாம் யாருமே எந்த வேலையும் செய்யலையா, அவர் மட்டும் தான் செஞ்சாரு பிரியாணிய. சொன்ன டைலாக் அப்படி செஞ்சேன். கேமரா இருக்குண்ணே, கேமரா போய் சொல்லாது, கேமரா போய் சொல்லாது. இது ஆக்ஷன் மேடம். அங்க இருக்க பூண்டு இதை மட்டும் தான் உரிச்சான். இவரே நான் ஃபுல்லா வெங்காயம் உரிச்சு வெங்காயம் வெட்டி தவுக்கலை வெட்டி தவுக்கலையா டொமேட்டோ வெட்டி அடுத்தாடி தவுக்கல பிரியாணி செய்வோமா? இப்ப நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்ய போற? இருக்கிறதா நார் அடிக்க போற தானே? ஐஸ் கட்டிருக்கா? ஐஸ் கட்டி இருக்க இருக்கும். அதுதான் திருப்பு இல்லையா? அப்படின்னா இல்ல போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். போயிட்டான் முடிஞ்சு. இஞ்சி வந்து இஞ்சியா அங்க வெட்டிட்டு இருக்கும் போது நான் எடுக்கும் போது இஞ்சி வந்துருச்சு. நான் கடிச்சு சாப்பிட்டுருவேன். என்ன பண்ண தெரியுமா, மறுபடியும் கிச்சா போட்டு கலந்து இருந்தாவா எதுக்கு அண்ணன் அந்த வாட்டி கூப்பிடணும் கொஞ்சம். ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்து தாயா கூப்பிட்டுருக்கேன். ஆனா நீங்க யாருமே என்ன தம்பினே நினைக்கல. ரொம்ப சிம்பிள் தான். இதை செய்யுங்கப்பா. அது என்ன பண்ணலாம்? ரைட்டா பண்ணுங்க. எனக்கு பண்ண தெரியாது. சைட்ல இப்படி வெட்டிட்டு தேய்ச்சிட்டே இருக்கணும். நோரம் வரும் ரெண்டு சைட்டும். நோரம் வருமா? நம்ம என்ன பண்ணணும்? விட்டுங்க. அப்படி கரண்ட் இல்லைன்னா பிரியாணி கரண்டி கூட விட்டு கத்துற நான் எவ்வளவு பெரிய வேலை செய்யறேன் பாத்தீங்களா? போடு அந்த சைட்ல இந்த சைட்ல வெட்டிட்டு ஐயா ஒரு ஸ்ப்ரைட் தான் வருது. அதுக்கு ஸ்ப்ரைட்டே தெரியுது. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? லெமன் அடிக்க போறா? இதெல்லாம் செய்ய வந்துட்டான். ஒன்னு செய்யறேன். ஒன்னு கேமரா குடிச்சுட்டு நீயே சொல்லு. நீ கூட குடிச்சிட்டே எனக்கு அது குடு. ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற. அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இவ்வளவு வேலை பெண்டிங்ல இருக்கு. அப்ப என்னதான் செஞ்சீங்க? பாத்துக்கோ ரெண்டு பேரும் நான் கூப்பிடுறேன் வராம மின்னுக்கு போயிடுறானுங்கடா. தலைவலியா இருக்குடா உனக்கு வச்சுக்கிட்டு. இப்ப முடியும் வந்தானதான் பின்னாடியே வந்தானுங்க. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? கூப்பிட்டு இருக்கேன். ப்ரூஃபே இவர்தான். இவருக்கு தான் வேலை. கேளு அவர்தான் ஷேஃப். இனிமே குக்கிங் கொண்டேன்னு வந்தாலே ஃபுல்லா விக்கி தான் கேமரா பிடிப்பாங்க. இல்ல நானும் சமைக்க போறேன். வாய பாத்துக்கோ. முட்டை போயிருமா? முட்டை ஒரு எல்லாத்தையும் இங்க சாப்பு பண்ணி ஒரு இடம் வயிற்றுக்குள்ள இறக்கலான்னு இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வெகுளி தளத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ? அவர் 90s கிட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து திருப்பிட்டு ஒரு சொருவு முடிஞ்சு வரிசையெல்லாம் மேல மிதங்குது. இது கன்ஃபார்ம். இது வந்து வேற மாதிரியான பிரியாணி. உலகத்திலே கிடைக்காத ஒரு பிரியாணி இது. நல்லா கேட்டுக்கோங்க. இத பாருங்க. என்ன சொன்னாரு அண்ணன் ஜோக்கா செஞ்சிருக்கனா இல்லையான்னு? இது அப்புறம் ஏன் வாடா 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 ஒண்ணுமே அவங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். இல்ல இது உண்மையிலே பாய் பிரியாணி மைக்கேல் பாய் பிரியாணி இல்ல. ஒரு பேரு போட்டாங்க. ஏன்னா இது பிரியாணியே இல்ல. பொரிச்ச வான்கோழி செய்த பிரியாணி. கோழி தானே இருக்கு. பொரிச்ச வான்கோழி பிவி பிரியாணி. அது எப்படி தம்மா இருக்கு? அது கொஞ்சம் ரொம்ப நாஸ்டிக்கா இருக்கு. பீவாரி பிரியாணி. This is called PY பிரியாணி. PY பிரியாணி.
என்னை கேவலப்படுத்திட்டிய. அப்படி இருக்கு பேரு. இதுதான் பீவாரி பிரியாணி. சாம்பார் ஆப்பு எனக்கு. ரைத்தா ஒந்தி வேமா. என் பேரு வேலா. உங்க பேர் என்ன? மியாவா? எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க? நம்ம விக்கியண்ண வீட்டு பூனை. தூக்கி போடு தூக்கி போடு. அது விஷயம் என்ன பண்ண? இல்ல 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 இதெல்லாம் நீங்க பேசுறது அரிசி இல்லாம நல்லா கஷ்டப்படுறாங்க. ஒரிசா நாட்டுல அரிசி இல்லையா? சும்மா சும்மா இந்த மாதிரி ஆவியை வெளியாக்காதீங்க. மன்னிச்சிருங்க. என்ன குழி? ஓ 6 அடி தோண்டிட்டு மண்ணு உள்ள வச்சிருவோம் பிரியாணியை. நாளைக்கு சாப்பிடுவோம். ஐயா இன்னைக்கு ஆக்கிட்டு மண்ணு தோண்டி பிரியாணியை புதைச்சிட்டு நாளைக்கு சாப்பிடுவோம். என்னடா சொல்ற? இல்ல இந்த அளவுக்குலாம் வைக்க வேண்டாம். சரி இந்த கோழி என்னத்துக்கு ஏன் வச்சிட்டீங்க? ரொம்ப நிறைய ஆச்சு கோழி. இல்ல ஆக்சுவலி என்னன்னா டேஸ்ட் ஜோக்கா இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி பெரிய பானையில செய்வோம். இண்டிகேட்டருக்காக மேக்சிமமா ரைத்தா. பிரியாணி செஞ்சு பாட்டில் போட்டு விட்டா இந்த ஊறுகாய் போத்தல் இருக்குல்ல, அந்த பாட்டில்ல பிரியாணி நம்ம இன்னைக்கு ஆக்கிட்டு எடுத்து பேக்கிங் பண்ணி எடுத்து சுருட்டி விப்போம். டேய் பாருங்க வாசம் வருது பாத்தீங்களா? பிரியாணி செஞ்சிருக்கீங்க. இல்ல இல்ல நம்ம நைட்டு சித்துக்கு வருவாரு, அவர் சாப்பிட்டு பாக்கட்டும். நம்மளுக்கு நம்மளாம் சமைச்சு சேர்ந்து மேபி நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு பிடிக்கும். ஏன்னா பிரியாணி பேரு அதான் தீனி பண்ணாடலாம் அப்படிதான் சொல்லுங்க. பிரியாணி பாப்போமா. சரி எடுங்க. இது மஞ்சள் சோறு மாதிரி இருக்கு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ஒரு புடி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அம்மா வந்துட்டு என்ன சொல்ல போறாங்க? இது எங்க வீட்டு பிரியாணி. இந்த தடவை நாங்க செய்த கோழி பிரியாணி. என்ன பண்ற? கொளுத்துக்கடா அவனை. இது அத டேய் பசாம இந்த சட்டி இதுல சமைச்சிருக்கலாம்டா. டே இது கறியோட மணியாச்சு மச்சான். 5 மணியாச்சு. இல்ல அதுக்கு இல்ல சீக்கிரமா நான் இது பண்ண சுத்தம் இருக்கு. ஆமா சீக்கிரம். ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? எதிரா வேலை செய்யும். என்னடா நீ பண்ற? இது வேலை செய்யும்டா. ஓ அது அப்படியே குள்ளு கொட்ட போறீங்களா? ஓ சிக்காப்பா தான் ஊத்துறீங்க நெய்ய. சாவிட்டு அங்க பாருங்க நல்லா சூடு. உண்மையிலே சமையல் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கதையே ஆயிரும். சக்சஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். சூடா இருக்குடா. சுட பிரியாணி. இது பேர் தான் கல்லு பிரியாணி. கீ இன் மலே மீனா சாப்பி இன் தமிழ் நெய். இது காஃபில போட்டு சாப்பிடலாம். குடிக்கலாம் தெரியுமா? ட்ரை பண்ணுவோம். ஒரு ஆள் சொன்னாங்க நெய்யே காஃபில போட்டு. காஃபில நெய்யை ஊற்றி சாப்பிடுறது யோகா இருக்கும். வயிறு சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம். பாரு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு லூசுத்தனமா பண்ணிடுறான். அத நம்ம கிட்ட கேள்வியா கேட்டு பதில கேட்டா நான் என்ன பண்றது? பாருங்க இந்த கறி துணியை எடுத்து நீட்டாக்கி இந்த மாதிரி நீட்டாக்கி நேரா வந்து இப்படி வச்சுடா மக்கள். வச்சதுக்கு எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். அவன் நம்மள பார்த்து கபோ இதெல்லாம் ஏய் இங்க வா நீங்க வா. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு. நீங்க என்ன பண்றீங்க? எந்த தப்புமே
இவனை கொன்னுடலாமா? அதேதான் பண்ணுது. வெறிக்கு கொடுப்போம் பிரியாணி. நானும் ஷேர் தான். சொல்லிக்கோங்க. நானும் ஒரு செஃப் தான். வாங்க போலாமா? தென்றல் ஏன் கக்கா வருது? ஒரு வழியா சமைச்சு முடிச்சு இப்ப சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கறி எதுவும் வைக்கிறல, சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா போய் கடையில போயிட்டு கறி வெட்டு விட்டு கறி வச்சு சாப்பிடலான்ட்டு ஐடியா. பிகாஸ் நம்ம சாப்பாடுல உப்பு ரொம்ப அறவே எடுக்கலையா, உப்பே இல்ல. கருத்து நீ போட்டு தலையிட்டு இருந்தீங்க அதுல. டேய் போய் கழுவு. Memory loss patient. இல்ல எங்க துடைக்கணும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன்டா டேய். கூடலாம் எங்கேயும் வரவும் கூடாது, சமைக்கவும் கூடாது. என்னடா பண்றான்? நல்லா அழகா கிண்டு பூ மாதிரி இருக்கணும். ஒரு இறைச்சி எடுத்து வெளியே போடு முத. ஓகே, துண்டரிச்சி அழகா போடு. வாசம் மொரட்டு ஒரு வாசம். ஆனா உப்பு இல்லையே, என்ன பண்ணுறது? சாப்பிட்டு தான்டா பார்க்க போறேன். பேக்கிங் பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை சும்மாவே நிப்பான்டா, நான் தான் கேமரா பிடிக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. பக்கத்துல இருக்கிற கறியை திறக்கிறதுக்கு வக்கு இல்ல. வாயை மட்டும் பேசுவானு. நீ தான்டா, வேற யாரு? ஒண்ணு யாரு நானா? ஆமா, வேற யாரு? அழகா வை என்னைக்குமே. அதை நான் செஞ்சது, அதனால நீங்க தைரியமா சாப்பிடலாம். இல்ல முதல் விக்னேஷ் தான் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே சாப்பிடுறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய டானு. ட்ரெயிலரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நாங்க செய்த பிரியாணி கூலி வச்சு நல்லா வந்துருக்குடா. அப்படி வந்திருக்கு. நல்லா பூ மாதிரி வந்துருக்குடா. நல்லா இருக்குதா? இந்த ஒரு சொல்லு. நல்லா இருக்குடான்டா விக்கி. கும்போல அது தம்பி கரகரன்னு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்கு. சாந்த அளவு பார்த்து யாரு நீ பாத்தியா? சொல்லுங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஸ்பைசஸ் போட்டுருந்தாங்க சாப்பிட்றப்ப. அது எதுமா விக்னேஷ் வாயால என்னடா அது அழுகுறா? அப்படி திணிக்கிற எப்படி சாப்பிட மாட்டான்? இப்படியா இப்படின்றான்டா. எப்ப தெரியுமா? நான் என்ன இடிச்ச வாயனா? ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு செய்திகள் நியூஸா இல்ல நம்மளுக்கு போடுறேன். அப்படி எப்படின்னு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. எல்லாத்துக்கும் மங்குது. ஐயோ எல்லாம் சதுரி பேர் மூஞ்சலாம் பேர் கண்ணங்கரி இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது இன்னும் அடுத்தது சாப்பிட்டது நல்லா இருக்கு. அடுத்தது சமைச்சு 200-300 பேருக்கு போடுவோம். இதுக்கு உப்பு உருப்படியா போடல. சாப்பாடு போடாம போடுவோம். உப்பு மட்டும் தான் பிரச்சனை, மற்றது ஜோக்கா இருந்துச்சா? உப்பு மட்டும் இல்லனாக்கா சாப்பிட முடியுமா? முதலாவது பிரச்சனை இல்லடா. வீடியோ பாக்குறவங்க திடீர்னு அவங்க ஆசைப்பட்டு செஞ்சு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வீடியோல ஃபுல்லா என்ன நான் பண்ணணும் அவங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லட்டும் கமெண்ட்ல. Do not try this at home. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் கையை அப்படியே மூக்குல வச்சே படுத்து போறேன். சக்தி மித்ரா கொடுங்க தம்பாருவோம். ஆகையால் நாமளும் ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு வெற்றிகரமா. அந்த ஆதரவற்ற 4 ஆண்டிகள் வந்தாங்க, வந்து எனக்கு நிறைய ஊக்குவிச்சாங்க. என்ன சொல்லுவாங்க? ஊக்கம் கொடுத்தாங்க. மோட்டிவேட் மீ. வேணாண்டா, மோட்டிவேட் பண்ணாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். மோட்டிவேட் பண்ணாங்க நிறைய. இங்கிலீஷ் இல்லையே, விட்டுங்க. அவனை பேச விடாம பண்றல. அது பழி வாங்கிட்டே நினைச்சியா? நீ சொன்ன ஞாபகம் வருது. சரி வா. ஏன் சமைச்சிருவீங்களா? ஓகே ஐயா, ஐயா சும்மா சிம்பிள் அந்த மாதிரி போடுங்க. அந்த மாதிரி அவங்க அவ்வளவு சொன்னாங்க, எதுவுமே மண்டை ஏறல. வீடியோ பார்த்தாங்கன்னாக்கா உன்னோட ஃபேஸ பார்த்தாங்கன்னா ரொம்ப நன்றி ஆண்டி. நீங்க சொன்னது எனக்கு காதுல விழுங்கல. ஆனா அந்த மோட்டிவேட் பண்ணீங்களா, இங்க இறங்கி உள்ளுக்குள்ள இருந்து இப்படி சமைச்சேன். வருது அந்த சமையல் தான். உப்பு போட மறந்துட்டான். போட்டான் கொஞ்சம் போட்டான், கொஞ்சம் போடல. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வயிற்ற கலக்குற மாதிரி இல்ல. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடாதீங்க. கட் பண்ணிருங்க, எடிட் பண்ணிருங்க.
பொரிச்ச வாங்கொல்லி பிரியாணி அடியா இருக்கு. அதான் வந்து சாப்பிட்டு பாருங்க. 4 பை. ஒரு பை 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 பை. மொத்தம் ஊருக்கும் பை 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 பை.